ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசாரம்னா என்ன, அது எப்போ நடக்கிறது, ஏன் நடக்கிறது, அது அதாவது அதோட அமைப்பு என்ன, எத்தனை நாளைக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். குரு அதிசாரம்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். நம்ம எப்படி இந்த அந்த காலத்தில் டேப்பில் டேப் ரெக்கார்டர் இருந்துன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம வேணும்னா ரிவர்ஸ் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷன் ஆஃப் குரு ஜூபிட்டர் அப்படிங்கிறது தான் குரு அதிசாரம்னு பேர். இந்த குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படின்னா, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரியனை முந்திக்கொண்டு அடுத்த ராசிக்கு போகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஆக்சுவலாக அவர் குரு கடகராசிக்குள்ளே போகலை. ஆனால் சூரியன்லேருந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அதற்கு பெயர் குரு அதிசார பயிற்சி. அதே இது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார். அதே குரு பகவான் விருச்சிகம், தனுசு அந்த மாதிரி இடத்துல இருக்கும்பொழுது அதே 5, 6, 7 இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சூரியன் ட்ராவல் பண்ணும்போது அது வக்ர பயிற்சியாக மாறும். ஆனால் இப்போ வக்ர பயிற்சியும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்கக்கூடிய இல்யூஷன் தான் நமக்கு அதிசாரமாகவும் வக்ரமாகவும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வக்ர பயிற்சி அதிசார பயிற்சி எப்போ நடக்கிறது, வக்ர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிசார பயிற்சி அக்டோபர் 18, 2025 சனிக்கிழமை அன்று மதியம் 2:05 குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கு போகிறார், எக்ஸால்டட் பொசிஷன். ஸோ இதனால் பூர்ண சுபரான குரு பகவான் உச்சமடைவது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுப்பார். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உச்சஸ்தானத்திலேருந்து சனி பகவானை பார்க்கறதுனால குறிப்பாக யாருக்கு ரிலீஃப் கேட்டால், கும்பம், மீனம், மேஷம், சிம்மம் இவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி தனுசு இவங்களுக்கெல்லாம் அதிக ரிலீஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, விரய சனி, ஜென்ம சனி, இந்த சனி பாதிப்புகளை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார். ஏன்னா சனிக்கு அந்த இடத்துல மீனராசியில் பவர் கம்மி, ஆனால் குருவுக்கு பவர் ஜாஸ்தி. குருவின் லைட் ரேஸ் அங்கே விழுறதுனால சனியுடைய பாதிப்பு குறைய துவங்கும். இது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டால், அக்டோபர் 18 மத்தியானத்துலேருந்து டிசம்பர் 5 ராத்திரி வரைக்கும் இந்த குரு கடகராசியில் அதிசாரமாக இருப்பார். ஆனால் அதுலேயும் அதிசார ட்ராவல் ஒன்று, வக்ர ட்ராவல் ஒன்று. அதிசாரமாக அக்டோபர் 18 நவம்பர் 11 ராத்திரி 9:30 வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போகிறார். நவம்பர் 11, 2025 இரவு 9:30 வக்கர கதி ஆரம்பித்து பின்னோக்கி நகர்வார். அங்கே கடகராசியிலேயே வக்கர கதியில் இருப்பார். அதுக்கப்புறமா டிசம்பர் 5, 2025 இரவு 9:51 குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த அதிசார, வக்ர மற்றும் மிதுன ராசி பயிற்சியில் இந்த டியூரேஷன் அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, எந்த விதத்தில் பாசிட்டிவ் பலன்களை, ஏன்னா நெகட்டிவ் பலன் ரொம்ப கம்மி, 90% பாசிட்டிவ் தான், 10% தான் நெகட்டிவ். அதுவும் சில ராசிக்கு மட்டும்தான். அது கூட குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சங்கடம், மற்றபடி பெருசாக கெடுதல் கிடையாது. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு அதிசார பயிற்சி பலன்கள். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு உச்சஸ்தானம். உங்களுக்கு 6, 9 கூடிய அதிபதியான குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, 6ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது கடன் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்தவுடனே நெகட்டிவ் சொல்கிறீங்களா சார், இது நெகட்டிவ் கிடையாதுங்க, இது ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ளஸ்ஸு. என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டால், 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைவதன் மூலமாக இந்த சில படத்தில் பார்த்தீங்கன்னா எதிரியை வில்லனை ஓட விட்டு ஆட விட்டு அதுக்கப்புறமா ஹீரோ அடிப்பார்.
அது மாதிரி அதுவும் எம்ஜிஆர் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா முதல் 2 அடி வந்து எம்ஜிஆருக்கு விழும், அதுக்கப்புறம் வச்சு செய்வார் அவர். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் முதல் 2 அடி உங்களுடைய எதிரிகள் உங்களை அடிக்க விட்டுருவீங்க. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் நீங்கள். அப்படி ஆட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வரக்கூடிய டைமில் வச்சு செய்ய போகிறீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எதுலெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது. குழந்தை பாக்கியம், வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம், படிக்கின்ற குழந்தைகளுக்கு பெரிய லாபம் ஏற்படுதல், பதவி உயர்வு கிடைத்தல், நல்ல நண்பர்களின் சேர்க்கை ஏற்படுதல், திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுதல், வாழ்க்கை துணையுடன் பிரிந்திருக்கும் கடகராசி நண்பர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் துவங்கணும் அப்படின்னா அந்த தொழிலுக்குண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு, நல்ல நண்பர்களை அமைவதற்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து ஜென்ம குருவாக உட்கார்றாரு. ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். ஜென்ம சனி தவறுகளை ஏற்படுத்துவார், தப்பான நட்புகளை ஏற்படுத்துவார். நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு வந்திருக்கார், நீங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பீங்க. ஆனால் சனி உங்கள் சனியாக வந்தார்னா தப்பாக எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுவீங்க, பகைமை உணர்வை ஏற்படுத்திப்பீங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு அதிசார பயிற்சி நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் சில சங்கடங்களை தரக்கூடிய வகையில் இருப்பார். அது என்ன அப்படின்னா, முதல் விஷயம் உங்கள் ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார் ஜென்மகுரு. அதனால் உடம்பு படுத்தும், உங்களை வந்து 4 செவத்துக்குள்ளே அட்மிட் பண்ண வைக்கக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு கிரானிக் இல்னஸ், சின்ன வயசுலேருந்து எனக்கு 30 வருஷமாக ஒரு வியாதி இருக்குது சார். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 30 வருஷமாக மூச்சு விடுறது திணறலாக இருக்கும், அதாவது லங்ஸை சுற்றி நீர் கோத்துக்கிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையா இருந்துன்னா போயிட்டு ஒரு வாரமோ ஒரு 4 நாளோ 3 நாளோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஹெல்த் இஷ்யூஸ். அது ஒன்று தான் உங்களுக்கு அட்வைஸ். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பற்பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட இருந்த சில தவறான நபர்கள் உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கான பர்சன்டேஜ் இந்த குரு அதிசார பயிற்சியில் கடகராசி நண்பர்களுக்கு 85%, 85% நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை. மாசாந்திர பரிகாரங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் நம்ம பரிகாரங்களை மாதாந்திர பரிகாரங்களில் சொல்லியிருக்கோம். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிகள் உங்களுக்கு நிரந்தரமாகும். இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கோ, அதுபோல் இந்த ராசியை இந்த பலன்களை கேட்டு தெளிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாக வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிரார்த்தனை. அப்படி உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா சில பேர்த்துக்கு ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குரு அதிசார பயிற்சி கூட சில பேர்த்துக்கு கெடுதல் பண்ணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு விரயத்தில் இருக்கிறதோ இல்லை சனியின் பார்வையில் இருக்கிறதோ அது கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸோடு என்னை கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கான்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த பலன்கள் அனைத்தும் நான் இப்போ சொல்லக்கூடிய சொன்ன பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம், வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணிச்சிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை வச்சு நான் ஜாதகம் கணித்து கரெக்ஷன் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பலன்களே சொல்லுவேன். அதற்கு கட்டணம் உண்டு. அதனால் தேவைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ கட்டணம் செலுத்தி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த குரு பகவான் மங்களங்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.